அவர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சனாதனம் குறித்த உதயநிதி ஸ்டாலின் பேச்சு பற்றி நீதிபதி பரபரப்பு கருத்து. என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவர் பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2022 பேசியிருக்கார் அமைச்சராக இருக்கப்போ, டெங்கு மலேரியா மாதிரி சனாதனம் தர்மத்தையும் ஒழிக்கணுமாமா. எப்படிங்க இவர் ஆஃப்டர் ஆல் ஒரு 100 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு சாதாரண கட்சி. அந்த கட்சியில் ஏதோ ஒரு தலைவருக்கு மகனாக பிறந்ததுனால இன்றைக்கி இவர் பெரிய தலைவராகிட்டார். இவருடைய உழைப்பில் ஒன்றும் தலைவராகவே இல்லை. இவர் ஒழிக்கிறாராம், சனாதன தர்மத்தை ஒழிக்கிறதா பேசுகிறார். எங்கள் அப்பா. அப்புறம் உங்களா மாதிரி லட்சக்கணக்கான பேரை எங்கள் தர்மம் பார்த்துருக்குங்க, சனாதன தர்மம், புரியுதா? நீங்களாம் அதுக்கு கொசு மாதிரி. உங்களை படைச்ச உங்கள் கட்சி ஆரம்பித்த அறிஞர் அண்ணாவை கூட ஒரு ஒரு வெங்காயத்தை கூட கிள்ள முடியாது, புரிஞ்சுதா? சனாதன தர்மத்தை ஒழிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் எட்டனா கூட தகுதி கிடையாது. அதை பற்றி பேசுகிறதுக்கே தர்மம் கிடையாது. நாங்கள்லாம் போட்ட ஓட்டில் பதவி போட்டு எங்களவே ஒழிக்கிறேன்னு பேச்சு. இந்த வாட்டி நீங்கள் வந்துடுவீங்களா? நாங்கள் பார்த்துக்குறோம். இந்துக்கள் அத்தனை பேரும் இப்போ எல்லாத்தையும் பேதம், எங்களுடைய ஜாதி மதம் இனம் அத்தனையும் தூக்கி எறிஞ்சு போட்டு இந்துங்கிற ஒரே உணர்வில் இப்போ எல்லாம் ஒட்டுக்காக வந்துட்டோம். இந்த வாட்டி எழுதி வச்சுக்கோங்க, எப்படி அதிமுக பிரிவில் ஒரு சீட்டு கூட வரலையோ அது மாதிரி இந்த வாட்டி இந்த எலெக்ஷனில் 2026 ஒரு சீட்டு கூட உங்களுக்கு வரப்போகிறதில்ல. இதோடு உங்கள் கதை முடிஞ்சது. எழுதி வச்சுக்கணும், உங்கள் கட்சியும் முடிஞ்சது. சனாதன தர்மத்தை நீங்கள் ஒழிக்கிறீங்களா இல்லை உங்களை சனாதன தர்மம் ஒழிக்குதாங்கிறது இப்போ தெரிஞ்சு போயிடும். நன்றி, வணக்கம்.